பண்டி, சாவி வாங்கிட்டு வந்துட்டேன் பண்டி. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாரு. தூக்கி போடட்டுமா? என்ன இவன் திரும்பவே மாட்டேங்கிறான். டேய் பண்டி, சாவி வாங்கிட்டு வந்துட்டேன். நான்சி வந்துட்டியா? நல்ல வேலை. இந்த சிண்டு பையன் இங்க ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். சாவியை கொடு நான்சி. நல்ல வேலை, கரெக்டான டைமுக்கு வந்த. இருந்த இடத்துலயே வச்சாதான் பாட்டிக்கு நம்ம மேல டவுட் வராது. ஐயோ, பாட்டி திரும்பி பாத்திரக்கூடாதே. எப்படியாவது வச்சிடணும். கடவுளே, இந்த சிண்டு பையன் வேற ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் வெயி பண்டி, எவ்வளவு நேரம் வைப்ப? அப்பாடா, பாட்டிக்கு டவுட் வராம வச்சாச்சு. டே சிண்டு, இந்த பக்கம் திரும்பி பாருடா. டே சிண்டு, நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சதுடா. பாட்டிய ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. பாட்டிக்கு தோட்டத்துல நிறைய வேலை இருக்கும். வேலை முடிஞ்சுச்சா? பாட்டி, ஆமா பாட்டி, உங்களுக்கு தோட்டத்துல நிறைய வேலை இருக்கும்ல, அதை போய் பாருங்க பாட்டி. நீங்க எப்படி பாட்டி எங்க கூட சென்னைக்கு வர முடியும்? ஏண்டா, எனக்கு வேலை இருந்தது இத்தனை நேரம் உனக்கு தெரியலையா? மடியில படுத்துட்டு சென்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப போ சொல்ற? பாட்டி, நீங்க எங்கேயாவது நான் கூப்பிட்டேங்கிறக்கா சென்னைக்கு வந்துடாதீங்க. சென்னையில எல்லாம் உங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாது பாட்டி. நீங்க இந்த கிராமத்துல மட்டும்தான் இருக்க முடியும். இந்த கிராமத்தை தாண்டி நீங்க எங்கேயும் இருக்க முடியாது. பேசாம உங்க தோட்டத்திலே போய் தங்கிக்கோங்க, போங்க. யார் இந்த பசங்கன்னு தெரியலையே. சீதா பாட்டி வீட்டுக்கு புதுசா வந்ததா சொல்றாங்க. ஆனா சீதாக்காவை நேத்து கூட நான் பஞ்சாயத்துல பார்த்தா அவங்க இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. ரூம் சாவி தொலைஞ்சிருச்சுன்னு இந்த பொண்ணு வந்து டூப்ளிகேட் சாவி போட்டு போகுது. ஒன்றும் சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்க மாதிரி தெரியுது. பேசாம ஒரு எட்டு நேர்லயே போய் கேட்டு வந்துடலாமா? என்னது இது? வேலையில இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ரொம்ப கை தவறிட்டே இருக்குது. முன்னாடி மாதிரி வேலை வேற செய்ய முடிய மாட்டேங்குது. லக்ஷ்மி, நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். கத்திட்டே இருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு தான் சாப்பாடு வச்சாச்சுல. லக்ஷ்மி, எதுக்கு இங்க வர்ற? ஐயோ அம்மா. லக்ஷ்மி, விடி, என்ன எதுக்கு என்ன முட்டுற? ஐயோ அம்மா, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ அம்மா, நான் வளர்த்த மாடு என்ன முட்டுதே. லக்ஷ்மி, என்ன முட்டாத. ஐயோ அம்மா, யாராவது காப்பாத்துங்க. யாருமே இல்லையா காப்பாத்துருக்கு? நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்றும் சரியே இல்லை. என்னை வேலை பார்க்கவே விட மாட்டேங்கிறீங்க. பண்டி, இந்த சாவிக்காக தானே இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். அதான் சாவி கிடைச்சிருச்சுல. வா பண்டி, உள்ள போய் திறந்து பார்க்கலாம். நானும் அதான் நான்சி நினைச்சேன். ஆனா நம்ம போய் திறக்கும் போது கரெக்டா பாட்டி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? யாராவது ஒருத்தர் வெளியில இருந்து பாத்துக்கணும். உள்ள இருந்து வேற பாத்துக்கணும் யாராவது டோர் கிட்ட இருக்காங்களான்னு. யாரும் பார்க்காதப்பதான் திறக்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம உள்ள போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது. நான் உள்ள போய் டோர் கிட்ட யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். பண்டி, உங்க சித்தி அந்த டோர் கிட்ட தான் உட்கார்ந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க பண்டி. நம்ம இப்ப போனோம்னா கண்டிப்பா மாட்டிக்குவோம். ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு போலாமா பேசாம? அக்கா, சீதாக்கா இருக்கீங்களா இல்லையா? கொஞ்சம் சீக்கிரம் யாராவது வெளியில வாங்க. டே பண்டி, உள்ள போய் உங்க பாட்டியை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு வாடா. ஒரு பிரச்சனையாயிடுச்சுடா. அக்கா, என்னாச்சுக்கா? இவ்வளவு பதட்டமா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்காரருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? உன் வாயை போய் முதல்ல கழுவிடா. எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஊர் கொல்லனுக்கு தான் பிரச்சனை. நீ முதல்ல உங்கள் பாட்டியை கூப்பிட்டு. சின்ன பையன், நீ இதெல்லாம் கேட்கக்கூடாது. அக்கா கொஞ்சம் சீக்கிரமா வாங்கக்கா. பாட்டி, அம்மா, யாராவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ராசாத்தி அக்கா வந்திருக்காங்க. ஏண்டி ராசாத்தி, வரும்போதே எதுக்கிட்டு இப்படி மயக்க முழுங்கிட்டு வந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா? என்னடி ஆச்சு? என்னக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நம்ம ஊர் கொல்லனை அவன் வளர்த்த மாடே முட்டிருச்சுக்கா. குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறாங்க்கா. பொழைக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. உங்களை கூப்பிட்டு வர சொல்கிறாங்கக்கா. கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கக்கா, போய் என்னன்னு பார்க்கலாம். அடக்கடவுளே, அவன் இத்தனை வருஷம் பார்த்து வளர்த்த மாடை அவனையே முட்டிருச்சா? நம்ப முடியலையே. அவன் குடும்பத்தில் சம்பாதிக்கிறது அவன் ஒருத்தன் தான். அவனையும் மாடு முட்டிருச்சுன்னா அவனால் என்ன பண்ண முடியும்? என்னக்கா நீங்கள் பிரச்சனை புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் பொழைக்கிறதே சந்தேகம்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் முன்னாடி போகிறேங்க்கா, நீங்கள் பின்னாடி வாங்க. என்னது, பொழைக்கிறதே சந்தேகங்கிறாங்களா? டே பசங்களா, நான் போய் நம்ம கொல்லனை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கடா. நான்சி, யார சொல்றாங்கன்னு தெரியுதா? நீ போய் சாவி டூப்ளிகேட் போட்டு வாங்கிட்டு வந்த இல்ல, அந்த கொல்லனைத்தான் மாடு முட்டிருச்சாமா நான்சி. அச்சச்சோ, ஆமா பண்டி, அவன் பட்றையில மாடு இருந்துச்சு. ஆனா அந்த மாடு நான் போறப்போல நல்லா தானே இருந்துச்சு. திடீர்னு எப்படி முட்டுச்சு? எனக்கு என்னமோ பயமா இருக்கு பண்டி. எனக்கு என்னமோ இது ஒரு பேட் சைன் மாதிரி தெரியுது. நம்ம அந்த டூப்ளிகேட் சாவி போட்டதுக்கு அப்புறம் தானே இந்த மாதிரி நடந்திருக்கு. சோ தயவு செஞ்சு அந்த டோரை ஓபன் பண்ற பிளானை இதோட டிராப் பண்ணிடலாமே. உங்க பாட்டி அதை ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அதுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம சப்போஸ் அந்த ரூம்குள்ள போய் ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டா நம்ம யாரை வந்து காப்பாத்துவாங்க பண்டி? ப்ளீஸ் பண்டி, நான் சொல்றதை கேளு. ரோசக்கா, என்னக்கா நீங்களே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கீங்க? அந்த கொல்லன் அவன் மாட்டுக்கு சாப்பாடே போட மாட்டான். அதனாலதான் அது முட்டிருச்சு.
நீங்க யாரு என்ன தடுத்தாலும் சரி, நான் அந்த கதவை ஓபன் பண்ணி அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கத்தான் போறேன். நீங்க வர்றதுனா வாங்க, இல்ல இங்கேயே நின்று வேடிக்கை பாருங்க. கண்டிப்பா நான் போகத்தான் போறேன். சப்போஸ் பாட்டியே கேட்டாங்கன்னா கூட நான் தான் ஓபன் பண்ணேன் நான் தைரியமா சொல்லுவேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான்சி, சாவி எடுத்துட்டு வா. வாட் இஸ் திஸ் பண்டி? நான் சொல்ல கேட்காம நீ போய்கிட்டே இருக்க. என்னக்கா நீங்க தேவையில்லாம பயப்படுத்திட்டு இருக்கீங்க? பண்டி அண்ணாவே போகும்போது எனக்கு எந்த பயமும் கிடையாது. கம் ஆன் ரோஸ். அதான் பண்டி சிண்டு எல்லாரும் போறாங்களே, அப்ப நீ எதுக்கு தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள இருக்கிற ரூம்ல அப்படி என்னதான் இருக்க போகுது? ஓபன் பண்ணி பார்த்தா தானே தெரியும். பண்டி அண்ணாவும் சிண்டு அண்ணாவுமே போறாங்க. அவங்க போகும்போது எனக்கு எந்த பயமும் கிடையாது. ரோஸ் அக்கா, பேசாம நீங்களும் வாங்கக்கா. சாவியே என்கிட்ட தான் இருக்கு. இவங்க எல்லாரும் முன்னாடி போய் என்ன பண்ண போறாங்க? ரோஸ், நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்க மாதிரி இருக்குப்பா. வாப்பா, அது எனக்கும் அந்த ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு என்னமோ தோணுது, நம்ம எல்லாரும் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்ட போறோம்னு தோணுது. நான் சொன்னா இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க எல்லாரும் போங்க, நான் வெளியில இருந்து பாட்டி வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன். சப்போஸ் பாட்டி வந்தாங்கன்னா நான் சிக்னல் கொடுப்பேன். சீக்கிரமா ஓபன் பண்ணி உள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கோங்க. சாவி கிடைக்கிற வரைக்கும் சாவி கிடைச்சா போதும்னு நினைச்சோம். இப்ப சாவி கிடைச்சதுக்கு அப்புறம் உண்மையாவே ரொம்ப பயமா இருக்கு பண்டி. கண்டிப்பா நம்ம அந்த ரூமுக்குள்ள போய் தான் ஆகணுமா? நீ சும்மா இரு நான்சி. எங்க பாட்டி இந்த மாதிரி எந்த ரூமையும் பூட்டி வச்சு நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? அப்படி அந்த ரூமுக்குள்ள என்னதான் இருக்கு? எதுக்கு இவ்வளவு செயின் பூட்டெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க? நான் கண்டிப்பா உள்ள போகத்தான் போறேன். வர்றவங்க எல்லாம் வாங்க, இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியில் நின்று கதவை லாக் பண்ணிக்கோங்க. ஐயோ, அப்ப நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் கதவை லாக் பண்ணிடுவாங்களா? அண்ணா கதவையெல்லாம் லாக் பண்ண வேண்டாம்ண்ணா. நம்ம ஏதாவது ப்ராப்ளம்னா வெளியில எஸ்கேப் ஆகி கூட வர முடியாதுண்ணா. கதவையெல்லாம் லாக் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூமுக்குள்ள யார் போகணும்னு டிசைட் பண்ணணும் பண்டி. வெளியில ஒரு 4 பேர் இருந்தாதான் ஏதாவது ப்ராப்ளம்னா மத்தவங்கள கூப்பிட முடியும். கைஸ், எனக்கு இப்பவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் வேணா வெளியில நின்னுக்கிறேனே. நீங்க உள்ள போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு சிக்னல் கொடுங்க. நான் ஓபன் பண்ணி விட்டுடுறேன். ஏன் அப்ப இருந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் பயமா இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் வெளியில் நின்னுங்க, நான் மட்டும் போறேன். ஏ நான்சி, நீ சாவியை கொடுத்துட்டு நீயும் இவங்களோட வெளியிலயே நில்லு. நான் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா கதவை தட்டுறேன், அப்ப திறந்தீங்கன்னா போதும். அது வரைக்கும் வெளியில லாக் பண்ணி வைங்க. அதெல்லாம் முடியாது. எனக்கு வெளியில நிக்கிறதுக்கு பயமா தான் இருக்கு, உள்ள வர்றதுக்கு பயமா தான் இருக்கு. அதனால நான் உங்க கூட சேர்ந்து உள்ளேயே வந்துடுறேன் பண்டி. ப்ளீஸ் பண்டி. எங்க அம்மாவோ பாட்டியோ வர்றதுக்குள்ள நீ முதல்ல சாவியை கொடு நான்சி. சீக்கிரமா போயிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சீக்கிரமா வரணும்ல. இந்த சாவியை வேற எப்படி போடணும்னு தெரியலையே. என்னது இது? பழைய கதவா இருக்கும் போல இருக்கு. சாவி சரியா உள்ளேயே போக மாட்டேங்குது. என்னால திறக்கவே முடியல. எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க? சரியான பூட்டு மாதிரியே தெரியலையே. ஏ நான்சி, கரெக்டான பூட்டுக்கு தான் சாவி போட்டு வந்திருக்கே, இல்ல ஏதாவது மாத்தி போட்டு வந்துட்டியா? ஏ பண்டி, நீ பதட்டத்துல ஏதாவது பண்ணிட்டு இருக்காத பண்டி. நீ கொடுத்த சாவிக்கு தான் நான் டூப்ளிகேட் போட்டு வந்திருக்கேன். அது கண்டிப்பா அந்த பூட்டோட சாவியா தான் இருக்கும். நீ கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஓபன் பண்ணினாதான் திறக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. உடைச்சு இந்த கதவை உடைக்க போறேன் பாருங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பண்டி? நீ போட்டுட்டு இருக்க சத்தத்துல உங்க பாட்டியோ சித்தியோ உங்க மாமோ வர போறாங்க. நம்ம நல்லா மாட்ட போறோம் தெரியுமா இப்போ? அண்ணா, நீங்க முதல்ல சாவியை எங்கிட்ட கொடுங்கண்ணா. இது ஒரு சாதாரண பூட்டு. இந்த பூட்டை உங்களால திறக்க முடியல. ஈஸியா இப்ப நான் திறக்கிறேன் பாருங்க. பெரிய மனுஷன் மாதிரி இவன் கையில சாவியை கொடுத்துருக்காங்க. இவன் சாதாரணமாவே பென்சில் பாக்ஸை ஓபன் பண்ண மாட்டான். இந்த பூட்டை ஓபன் பண்ண போறானா? நான்சி அக்கா, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தாங்க சாவியை தூக்கி போடுறேன், நீங்களே வந்து திறங்க வாங்க. அந்த பூட்டை பார்த்தா துருப்புடிச்ச பூட்டு மாதிரி இருக்கு. நீங்க டூப்ளிகேட் சரியாவே போட்டு வரல. அண்ணனுக்கு தம்பிக்கு பெரிய தைரியம் இருக்க மாதிரி பில்டப் தான் கொடுப்பாங்க. ஆனா பயத்திலேயே நீங்க கரெக்டா ஓபன் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நான் அந்த பூட்டை ஓபன் பண்ணி காமிச்சா நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? நான்சி, நீ முதல்ல ஓபன் பண்ணு நான்சி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சது ஓபன் ஆகாது நான்சி. அந்த பூட்லயே எழுதி இருக்குது பாரு. லெஃப்ட்ல ஒரு திருப்பணும், ரைட்ல ஒரு திருப்பணும், அதுக்கப்புறம் மேல இருந்து தட்டணும். ஏய் நான்சி, சூப்பர் நான்சி, ஓபன் ஆயிருச்சு. என்னமோ சொன்னீங்க, இப்ப பாருங்க அழகா எப்படி பூட்டு ஓபன் ஆயிருக்குன்னு. சீக்கிரமா வந்து டோரை முதல்ல ஓபன் பண்ணு, யாராவது வர்றதுக்குள்ள. நான் வந்து பூட்டை மட்டும் வெளியில எடுத்து வச்சிடறேன். என்னால இந்த செயினை எல்லாம் எடுக்க முடியாது பண்டி. நான்சி, நீ இந்த பக்கம் வா நான்சி. அந்த செயினை எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காத. உன்னால அதெல்லாம் எடுக்க முடியாது, நானே எடுத்துக்குவேன். நீ இந்த பக்கம் வா முதல்ல. அச்சோ, போச்சு. பாட்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கதவை பயங்கரமா தட்டுறாங்க. பண்டி அண்ணா பாட்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான்சி அக்கா, அந்த ரூம் கதவை பூட்டி வச்சுட்டு இந்த பக்கம் வந்துருங்கக்கா, பயமா இருக்குக்கா. போச்சு, நம்ம மட்டும் இந்த டோரை ஓபன் பண்ணணும் உங்க பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். பண்டி பூட்டி வச்சிரு பண்டி, பழைய படிக்கு. டே சிண்டு, இருடா, ஒரே நிமிஷம் இருடா. பூட்டு போட்டுறேன்டா, அதுக்கப்புறமா போய் திறந்து விட்டு போ. கதவை தட்டி உடைச்சிருவாங்க போல இருக்கு. வந்துட்டேன் திறக்கிறேன்.
ஏண்டா 1/2 மணி நேரமாக கதவை தட்டிக்கிட்டு இருக்க உள்ளே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டே பண்டி, அந்த கதவு கிட்ட நின்று நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ உங்களை எல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு. உண்மையை சொல்லுங்க, உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரமா? சித்தி, ஏன் சித்தி, நாங்க எல்லாரும் ஒளிஞ்சு விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் சித்தி. அதனாலதான் வந்து கதவை திறக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சித்தி. நாங்க ஒன்னும் பண்ணல சித்தி. இல்லையே, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. மை காட் பண்டி, நமக்கு 10-15 மினிட்ஸ் கிடைச்சாலாம் பத்தாது பண்டி. நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதுக்கு கரெக்டான டைம் நைட் தான். இல்லாட்டி உங்க அம்மா சித்தி பாட்டி எல்லாரும் தோட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்மளால டோரை ஓபன் பண்ண முடியும். இப்ப பேசாம நம்ம எல்லாரும் வெளியில போலாம் வாங்க.